பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அப்ப அவனா சொல்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாத்தீங்களா, நீங்க யாருன்னா எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சூழ்நிலை இந்த கேள்வி கேட்கும். கர்த்தர் எங்களை கைவிட்டார், அவர் எங்களை கைவிட்டாரா இல்லையா? கடவுள் இப்ப இவர் சொல்றாருல கிதியோன், கர்த்தர் எங்களை கைவிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? கர்த்தர் கைவிட்டாரா இல்லையா? கைவிட்டார் தானே. ஏன் கைவிட்டார்னா கடவுள் தப்பு எதுவும் இல்லை. அவர் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் நன்மை பெற்று நான் தான் தெய்வம் என்று அறிந்து என்னை நம்பி வந்த நீங்கள் உங்க வழிகளை மாற்றி உலகத்தின் மீது கவனம் செலுத்தி பாவத்திலேயோ சாபத்திலேயோ தெய்வத்தையோ நீங்கள் என்னை விட்டு நீங்கள் வேறு தெய்வத்தெல்லாம் வணங்கி நீங்க போனீங்கன்னா நிச்சயமாகவே இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? நீங்கள் கஷ்டப்பட்டு விதைப்பீங்க, அறுப்பீங்க, ஆனால் வேறு ஒருவன் அதை சாப்பிடுவான். உங்களை அடிமையாக வேறு நாடுகளுக்கு கொண்டு போவான். உங்களுடைய பிரியாசத்தை நீங்க சாப்பிட முடியாது. இதெல்லாம் கடவுள் ஏற்கனவே சொன்னார். இதெல்லாம் அறிந்தும் தெரிந்தும் துணிகரமாய் அவங்க தேவனை விட்டு விலகினதுனால இதெல்லாம் நடந்தது. சரிங்களா? இப்படிப்பட்டதான ஒரு பலவீனமான ஒரு கிதியோனை தான் கர்த்தர் சொன்னார், நீ பராக்கிரமசாலிப்பா. அவனிடத்துல கர்த்தர் இறங்கி வந்து சொல்றதுக்கு வேற யாருக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களே இவர் ஒருத்தர் தான் இருந்தாரா கிதியோன்? பாருங்க, நாம எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது. நாம தேவனிடத்துல சோர்ந்து போய் கேள்வி கேட்கிறதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்குதானே? இல்ல. அதுவும் நான் சொல்லிடுறேன். சில பேர் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுப்பாங்க, சில பேர் முருகத்து நிற்பாங்க, கடவுளுக்கு தெரியாதா ஏன் இது பண்ணோம், ஏன் அப்படி பண்ணு. ஆனா இதே கேள்வியை வேற மாதிரி கேட்கறதான நபர்கள் இருக்கிறாங்க. அது யார் தெரியுமா? தேவனோடு நெருக்கமாய் உறவாடியதான இந்த எலியா. நல்லா புரிஞ்சுங்க. நெருக்கமாய் உறவாடினார், கடவுளுக்காக நின்றார், கடவுளோட தான் கூட இருக்கிறார். இவங்க கேள்வி கேட்டா கடவுள் இறங்கி வந்துடுவார். ஏன்னா அவன் தேவனை விட்டு விலகல, தேவனுக்கு விரோதமாக எந்த தவறும் செய்யல இல்லையா? நாமும் கடவுளோடு இருந்து ஏம்பான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அங்க கடவுள் இறங்கி வருவார். ஆனா நாம என்ன பண்றோம்னா நம்முடைய வழிகளையே கடவுள் விட்டு விளைக்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை விளைக்கிறோம். தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அதுலதான் கவனம் செலுத்துகிறோம். தேவனுக்கு எது கோபம் முட்டுகிறதோ அதை தான் நம்ம செய்கிறோம். பாருங்க, ஒரு தவறு நீங்க உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, குடிக்கிறது தவறுதான், அல்லது மற்ற பாவமான காரியங்கள் எல்லாமே பாவம் தான், தவறுதான். இது கர்த்தர் மன்னிக்கிறாரு. கர்த்தர் அதிகமா கோபப்படுத்துகிற செயல் எது தெரியுமா? என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொன்னார் இல்லையா? முதல் கற்பனை. அதை எப்பொழுது நாம மீறுகிறோமோ அந்த கடவுள், உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த கடவுளுக்குரிய கனத்தை நாம ஒரு சிலை, ஒரு மண்ணால செய்யப்பட்டது, ஒரு படத்தால செய்யப்பட்டது, ஏதோ ஒரு உருவத்திற்கு இதுதான் கடவுள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வணங்கிட்டா அதற்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனை. 2 தண்டனை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எலியாவும் அவர் நாட்களிலே ஜனங்க அந்த கடவுளை விட்டு விலகிறதுனால அவங்கள நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, சாதாரணமான தண்டனை எல்லாம் இல்ல. இங்க நீங்க கிதியோனை எடுத்து பார்த்தீங்கன்னாவே கஷ்டப்பட்டு விளைச்சது எல்லாமே மொத்தத்தையும் 6ஆம் அதிகாரத்துக்கு மேலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா அமலேக்கியரும் கிழக்கின் புத்திர அனைவரும் விரோதமாக எடிமை அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி இஸ்ரவேலிலே ஆகரத்தை ஆகிலும் பாருங்க, சாப்பாடு பெரிய நெல்லு கேவரு மற்ற அது மாத்திரம் இல்ல, ஆகாரம் எல்லாம் சாப்பிடுகிறதுக்கான எல்லாம் ஆகாரம், ஆடு மாடு கழுதை இவைகள் எல்லாமே ஒண்ணு கூட வைக்காம எல்லாத்தையும் போயிடுவாங்க. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் அப்படி நடந்த எப்படி இருக்குன்னு. இதுதான் நடந்தது. தேவனை விட்டு போனா உனக்கு ஆகாரம் பற்றாக்குறை வரும் மகனே. தேவனை மறந்து, தெய்வத்தை மறந்து, நீ தெய்வத்தை தாய்தானே, தெய்வத்தின் அந்த ரூபம் தான் சொல்லிட்டு நீங்க ஒரு விக்கிரகத்தையோ ஒரு சிலையையோ அல்லது ஒரு உருவடத்தையோ வைத்து கடவுளுக்குரிய கணத்தை இதுதான் கடவுள்னு நீங்க நினைச்சிட்டு ஒரு வணக்கம், ஒரு முத்தம் தலை கவிழ்ந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆராதனை. நீ அறிஞ்சு அறியாமோ உனக்கு ஆகாரம் பற்றாக்குறை வரும், உனக்கு சுகவீனங்கள் வரும். எதிரியாகி பிசாசின் கரத்திலே நீ ஒப்பு கொடுக்கப்பட்டு வியாதினாலும் வறுமையினாலும் நிம்மதி இல்லாம, மன கஷ்டத்தினால குழப்பத்தினால எல்லாம் உனக்கு வசதி இருந்தும் நிம்மதியே இல்லாம அல்லது அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பா.
பைபிள் சொல்லுது, பெரிய சிலைகளை மாத்திரமல்ல, பொருளாசை மீது உன் கவனம் போய், பொருளாசையாய் உங்க இதயத்துல பொருளாசை வந்தாலும் பொருளாசை ஒரு விக்கிரகம் தான். உனக்கு நிம்மதி இருக்காது, உனக்கு ஆகாரம் குறைபாடு வரும். உன்னுடைய செல்வங்கள், நீ சேமித்து வைத்ததெல்லாம் பிசாசு எடுத்து போட்டுருவோம். இந்த காலையில ஆகாரம் குறை வந்திருக்கா? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது வீணாக செலவழிந்து போகிறதா? பிசாசு எல்லாத்தையும் எடுத்து போட்டுறானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது இருக்கா, அல்லது பொருட்கள் மீது, பொருளாசையின் மீது இருக்கா, அல்லது மற்ற காரியங்களின் மீது இருக்கா? யோசித்து பார்க்கிறோம். இங்க கிதியோ பலவீனமானவன் தான், அவனை கர்த்தர் தேடி வந்தார். காரணம், அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னாங்களே, செங்கடலை பிளந்தா, 5 பெரிய பெரிய ராஜாக்களை அடித்தார், எரிகோ மதிலை இடித்தார், 40 வருஷமாக வானத்திலிருந்து சாப்பாடு கொடுத்து போஷித்து வந்தார். இவ்வளவு பெரிய கதைகள் எல்லாம் சொன்னாங்களே, அந்த கடவுள் எங்கே அப்படின்னா, அவனுக்கு கடவுளை பற்றியும் அவர் நடத்தி வந்த விதத்தை பற்றியும் முழுசா தெரிஞ்சிருக்கு. நமக்கு கூட வசனங்கள் முழுதா தெரியணும். கர்த்தரை பற்றியும் அவர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்துடைய வார்த்தைகள் மனதில் இருக்கணும். அப்பொழுதுதான் நீ ஏன் கேட்டினா, கர்த்தர் என்னை கைவிட்டார் நீ கேட்டினா, கடவுளை இறங்கி வந்து பதில் சொல்லுவார். பார், இங்கேயும் வந்துட்டு தேவ தூதனானவர் அப்படின்னா இயேசு சாமி தான் வந்து சொல்லி இருக்கிறார். 11வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்து கடவுளே இறங்கி வருவார். வசனம் மனசுல இல்லாம, வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழாம வெறும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தா பதில் வராது. எலியாவுக்குள்ளே தேவ வார்த்தை இருந்தது, எலியாவுக்குள்ளே கர்த்தரோடு நல்ல உறவு இருந்தது. கடவுளே அவனுடைய உபத்திரவ நேரத்தில் அவனை தேற்றும்படியாக இறங்கி வந்தார். கிதியோனுக்குள்ளே தேவ வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையினாலே கர்த்தரே இறங்கி வந்து அவனை பேசி அவனை பலப்படுத்தி அவனாலே ஒரு பெரிய யுத்தம், பெரிய 300 பேரை கொண்டு கர்த்தர் யுத்தம் செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் திரும்பவும் மீட்டார்.